பெண்கள் முதல் பிரசவம் தாய் வீட்டுல தானே பார்க்கணுமா என்னட்டு அது விவரம் சொல்லுங்க, இஸ்லாத்துல உண்டா? அதே போல இன்னொரு கேள்வி, 7 மாசத்தையிலையும் 9 மாசத்தையிலையும் வளகாப்பு போடுற அது விழா நடத்துறாங்க, அது இஸ்லாத்துல உண்டா? இதுக்கு கேள்வி பதில் சொல்லுங்க. சரி, பெண்களுடைய தலைப்பிரசவம் மட்டும்தானே இல்லாமா? தலைப்பிரசவம் பெண்களுடைய தாய் வீட்டில் தான் நடத்தணும் என்பது நம்ம நாட்டில் இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் அனைத்து சமுதாய மக்கள்கிட்டையும் இது ஒரு நடைமுறையாக இருக்கிறது. இது மார்க்கத்தில் அப்படி இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. மார்க்கத்தில் அந்த மாதிரி கிடையாது. மார்க்கத்தில் பெண்களுடைய தாய் வீட்டில் தான் அதை பார்க்கணும் அப்படின்னு மார்க்கத்தில் சட்டம் கிடையாது. ஆனா மார்க்கத்தில் என்ன சட்டம் இருக்குன்னு கேட்டா, ஒரு பெண்ணுடைய எல்லா செலவினங்களுக்கும் அவளுடைய கணவன் தான் பொறுப்பாளி. எல்லா விதமான செலவுக்கு யார் பொறுப்பாளி? கணவன் தான் பொறுப்பாளி. அந்த வகையில பிரசவத்திற்கு உரிய செலவு, அந்த கர்ப்பமா இருக்கிற நேரத்தில் அவருக்கு ஊட்டச்சத்து கொடுக்க வேண்டிய செலவு, அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவு, இது எல்லாமே யாரை சேரணும்? கணவனைத்தான் சேரணும். கணவன் தான் அதுக்கு பொறுப்பாளி. அதே நேரத்தில் ஒரு பெண் அவ தாய் வீட்டில் இருக்கிற ஒரு சுதந்திரத்தை நம்ம சமூகத்தில் அந்த மாமியாமார்களுடைய மனப்பான்மையின் காரணமாக அதை பெண்களுக்கு பெற முடியல. எல்லா மாமியாருமே மகளை ஒரு மாதிரியாகவும் மருமகளை இன்னொரு மாதிரியாக தான் பாக்குறாங்க. நம்ம மாமியா கொடுமைப்படுத்தினால நம்ம அந்த மாதிரி நமக்கு வர்ற மருமகளை அப்படி செய்யக்கூடாது நினைக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா மாமியா என்ன செய்யறாங்க? இந்த மாமியான் வந்தவுடனே என்னமோ ஒரு ஜனாதிபதி, ஒரு பெரிய சர்வாதிகார ஒரு ஆட்சி கையில கிடைச்ச மாதிரி என்ன செய்யறாங்க? தங்களுக்கு கீழே ஒரு அடிமை கிடைச்சிட்டாங்கிற மாதிரி ரொம்ப ஆட்டம் போடுறாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கர்ப்பிணியா இருக்கிற ஒரு பெண்ணுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் தேவைப்படும், கொஞ்சம் ஓய்வு தேவைப்படும், கொஞ்சம் லேசான வேலைகள் செய்யலாம். மாமியாவோட என்னடி படுத்து கிடக்குற, போய் வை, சுடுதண்ணி வை அப்படின்னு சொல்லுவாங்க. இவளுக்கு அந்த பிரசவத்தின் காரணத்தினாலே என்ன செய்யும்? அந்த பெண்ணுக்கு ஒரு டயர்டா இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க தாய் வீட்டுக்கு போனாங்கன்னா தாய் தாங்குவாங்க, சகோதரன் தாங்குவாங்க, சகோதரி தாங்குவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாம என்ன செய்வாங்க? இருப்பாங்க. இந்த மாமியார்கள் இப்படி இருக்கிற காரணத்தினால அவங்க தாய் வீட்டுக்கு போறதுங்கிறது நல்லதுதான், அது கெட்டது கிடையாது. ஆனா அந்த செலவு புருஷன் ஏத்துக்கணும். தாய் வீட்டுக்கு தாயிட்ட இருந்தா தான் நல்லது. எங்க இருக்கிற நல்லதா தான் தேர்ந்தெடுக்கணும். ஒரு பெண்ணு இந்த தலைப்பிரசவ நேரத்தில் அவங்களுடைய அம்மா வீட்டில் இருந்தா அவங்கள நல்லா கவனிச்சுக்கிடுவாங்க. ஒரு மாமியார் அவ்வளவு கவனிக்க முடியாது, கவனிக்க மாட்டாங்க. 99 கிடையாது. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய தாய் வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு என்ன செய்யலாம்? ஒவ்வொரு மாசத்துக்கு என்ன செலவாகும், மருந்துக்கு என்ன செலவாகும், பிரசவத்துக்கு என்ன செலவாகும், எல்லாம் நான் தான் தருவேன். உங்க பிள்ளையுடைய சந்தோஷத்துக்காக நான் உங்கள்கிட்ட கொண்டாந்து விட்டுருக்கிறோம். ஆனா அவருடைய அனைத்து செலவும் எங்களை சேர்ந்தது அப்படின்னு ஏற்றுக்கொண்டால் தான் இது கூடும். நீங்க தலையில கட்டினா கூட பாவமா போயிடும். புருஷன் தான் அந்த செலவுக்கு பொறுப்பாளி. இந்த குடும்பத்தார் என்ன செய்யணும்னு கேட்டா, இவங்க தள்ளி விடுறது எதுக்கு? செலவுக்காக தள்ளி விடுறது எதுக்கு? பெண்கள் இறக்கப்பட்ட தள்ளி விடுறாங்க. இந்த பிரசவத்துக்குன்னு ஒரு செலவு வரும், நல்லது கட்டதெல்லாம் இருக்குது. அதோட இந்த பிள்ளைய கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு இது வாங்கணும், ஒரு நகையை வாங்கணும். ஆம்பளை பிள்ளை செயினை போடு, பொம்பளை பிள்ளை வளைய போடு இருந்தா கேட்கணும்ல. இதெல்லாம் கேட்கறதா இருந்தா நம்ம வீட்டுல பெத்துட்டா வாங்க இயலாது. அங்க பெத்துட்டா கூப்பிட்டு வர்ற டிமாண்ட். எப்ப கூட்டு போறிய? கூப்பிடுவோம். எப்ப போடுவ? செயின் போடுவிய? எத்தனை பவுன் போடுவிய? அதுக்கு செஞ்ச வேலை. அது ஏதோ பெண்களுக்கு ஒரு சாதகமா அமைஞ்சுக்கிறதே தவிர உண்மையில இந்த தாய் வீட்டுக்கு அனுப்புறது எதுக்கு? இன்னொரு கொள்ளடிக்கிறதுக்கு தான். கல்யாணத்துல கொள்ளடிச்சோம்ல, அந்த மாதிரி ஒரு செகண்ட் கொள்ளைக்காக தான் என்ன செய்யறாங்க? அங்க அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அப்படி செஞ்சிருந்தா பாவமா போயிடும். எப்படி நீங்க செய்யலாம்? என் மனைவி கஷ்டப்படக்கூடாது, மருமக கஷ்டப்படக்கூடாது, அவங்க அம்மா வீட்டுல போய் நல்லபடியா புள்ள பெற்றுட்டு வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, அவங்களுக்கு உதவுவதற்காக வேண்டி தாய் வீட்டுக்கு அனுப்பிட்டு அனைத்து செலவும் இவன் தான் ஏற்றுக்கணும். இவனால் தான் அவன் தாயானா. இந்த சுமை சிரமங்கள்லாம் இவனால தான். இவனுடைய வாரிசை பெற்றெடுப்பதற்கு தான் அவ்வளவு கஷ்டமா படுறா. அப்ப நம்ம செலவு யார் ஏத்துக்கிறனே? மருந்துல இருந்து மாத்திர இருந்து அந்த நேரத்தில் என்னென்ன கூடுதல் செலவு வருமோ, இன்னும் சொல்ல போனா அவளுக்கு சோறு போடுறதுக்காக வேண்டி அவங்க அதுக்குன்னு உழைக்கிறாங்க, அது கூட கொடுக்கணும். அதுக்கெல்லாம் சேர்த்து இந்த மாசம் 5000 ரூபாய் வச்சுக்க, 10,000 ரூபாய் வச்சுக்க, அவங்களோட தகுதி தகுந்தவாறு அவங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்கு அந்த மாதிரி மாமியா வீட்டுக்காரங்களும் புருஷனும் சேர்ந்து அப்படி அனுப்பினார்களே ஆனால் அது மார்க்கத்தில் குற்றமாகாது. செலவை தலையில கட்டி மறுபடி கொள்ளையடிக்கிறதுக்கு செஞ்சாங்கன்னா பாவமா போயிடும்.